வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற Redmi Note 10 சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த Note 10 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பிரைஸஸும் வந்து ரொம்பவே காம்ப்ரமைசிங்கா இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து மொத்தமாக வந்து நம்ம வந்து 3 ஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து Redmi Note 10, இன்னொன்று பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro, இன்னொன்று பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro Max. ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஐஃபோனில் வந்து 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 12, iPhone 12 Pro, iPhone 12 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்மியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பெக்கும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபோனுக்கு வந்து ஏகப்பட்ட ஹைப் இருக்குங்க இந்த Note 10 சீரிஸ்க்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு Redmi Note 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.43 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 678 கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4GB அண்ட் 64GB ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா 4GB அண்ட் 128GB ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ரேம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா 6GB ரேம் அண்ட் 128GB மெமரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ்லேயே வந்து விலை கம்மியான ஃபோன். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய ப்ராசஸர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் அண்ட் உங்களுக்கு 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் வீடியோஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபோனே போதுமான ஃபோன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பவர் பேங்க், ஒரு குட்டி பவர் பேங்கோட பவர் கொடுத்துருக்காங்க பேட்டரியில். அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 0 to 100 வந்து 74 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய கலர்ஸ். ஸோ இதோடைய கலர்ஸ் வந்து ஷேடோ பிளாக் அண்ட் ஃப்ராஸ்ட் ஒயிட், அக்வா கிரீன் சொல்லிட்டு 3 அட்ராக்டிவ் கலர்ஸில் வருது. ஸோ உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து பேசிக் டு மிட் ரேஞ்ச் யூசேஜ் இருக்கும் உங்களுடைய ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு குட் டு கோ சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். Note 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவைலபிலிட்டி அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து Redmi Note 10 Pro. ஸோ Redmi Note 10க்கும் Note 10 Proக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இது மாதிரி Note 10 Pro அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்தாங்கன்னா ப்ராசஸர் அதுக்கப்புறம் மெமரியில் மட்டும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க Note 10 Proவில். ஸோ அது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு LED டிவியில் வந்து படம் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஃப்ளாலெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கும்போதும் கேம்ஸ் விளாடும் போதும். இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 732G ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரியும் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரேம் அண்ட் மெமரி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM and 64GB மெமரி இருக்கு. 6GB RAM and 128GB மெமரி இருக்கு. அதே நேரத்தில் 8GB RAM and 128GB மெமரியும் இருக்கு. Redmi Note 10 Proல பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 10ல வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 மெகா பிக்சல் மோனோக்ரோம் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 4 கேமராவுமே வந்து உங்களுக்கு வந்து AI சப்போர்ட்டட் கேமரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து Redmi Note 10லையும் வந்து 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். 30 frames per second வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் 1080p பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 frames per second வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து Redmi Note 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Note 10 Proல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி வைடு அப்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து Redmi Note 10ல பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ்லையும் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம Redmi Note 10 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனிக்ஸ் கிரே
கிளேசியர் ப்ளூ அண்ட் கிரேடியன்ட் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவ் கலர்ஸில் வருது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,999 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் செலக்ட் பண்ணுற வேரியண்ட் அண்ட் அவைலபிலிட்டி பொறுத்து ப்ரைஸஸ் வந்து மாறும். ஸோ அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற வேரியண்ட், அதாவது Redmi Note 10 Pro Max. இதுதான் வந்து இந்த சீரீஸ்லேயே வந்து ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கிற ஃபோன், அதே நேரத்தில் காஸ்ட்லியஸ்ட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து நம்ம Redmi Note 10 Proவோட ஈக்குவலாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி ஆகட்டும் 5020 mAh, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸர் ஆகட்டும் Snapdragon 732G, அண்ட் உங்களுக்கு வந்து RAM அண்ட் மெமரி ஆகட்டும் உங்களுக்கு வந்து 6GB RAM அண்ட் 64GB மெமரி, 128GB மெமரி அண்ட் 6GB RAM, 8GB RAM அண்ட் 128GB மெமரி. ஸோ இது மாதிரி எல்லா கேப்பபிலிட்டிஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும்போது பொதுவாக ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ரெட்மி ப்ரோ மேக்ஸ்லையும் வந்து உங்களுக்கு கேமரா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் HM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து போர்ட்ரேட் மோட், நைட் மோட், அதுக்கப்புறம் EIS, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஃபோன் யூசேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுப்பீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு குட் டு கோ ஃபோனாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஃபோனை வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க ஆங்கிள் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த HM2 சாம்சங் சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம Redmi Note 10 சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் 3 டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம Redmi Note 10 பார்த்தீங்கன்னா 11,999 ஸ்டார்ட் ஆகுது. Redmi Note 10 Pro பார்த்தீங்கன்னா 15,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் Redmi Note 10 Pro Max பார்த்தீங்கன்னா 18,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஃபோன் செட் ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். 3 ஃபோன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3 ஃபோன்ஸில் வந்து எந்த ஃபோன் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மொபைல்ஸ்ல இருக்கிற எல்லா வேரியண்ட்டுமே வந்து நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே வந்து அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்க பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.